உன் அம்மாவால நான் பட்ட வலியை கூட மறந்துட்டு உன்னை என் உயிரா நினைச்சேன். ஆனா கடைசியில முட்டாளாக்கிட்டல. இனி ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட பேசாத. நான் கேட்டா பவி தரமாட்டேன் நான் சொல்லுவா அப்படின்னு நம்பிக்கையோட சொன்னேன். அந்த நம்பிக்கைய ரொம்ப நல்லா காப்பாத்திட்ட. இல்ல சித்தப்பா, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. இதோட உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை. காலம் பூரா அந்த நகையவே கட்டிக்கிட்டு சந்தோஷமாயிரு. மாமா, நான் உடனே போய் ஃபைனான்சியரை பார்த்து பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்றேன். பணம் வந்ததும் உடனே ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். சரி வேணா, வரேன்க்கா. வரேன் ஜோதி. இது எங்களோட வீட்டு பத்திரம். இதோட சேர்த்து கொஞ்சம் ஜுவல்ஸும் கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க தான் எனக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். சரி வேணும், உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது? 3 கோடி ரூபாய்க்கு புது ஆர்டர் எடுத்திருக்கோம். அதுக்காக ரா மெட்டீரியல் வாங்க மற்ற செலவுன்னு பார்த்தா 2 கோடி ரூபாய் தேவைப்படும். 2 கோடியா? பெரிய அமௌண்ட் ஆச்சே வேணும். எனக்கு கிடைச்சிருக்க ஆர்டரும் பெரிய ஆர்டரு. அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்க முடிவு பண்ணியிருக்கோம். நான் வேணா உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். அமௌண்ட்டு ரொம்ப பெருசுங்கிறதால இந்த பத்திரத்தை வச்சு லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் பேசாமல் உங்கள் வீட்டை என் பேருக்கு எழுதி கொடுத்துருங்களேன். நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்களோ முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? வீட்டை எழுதி தரதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை சார். நீங்கள் இதை வச்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் தந்தாலே போதும். அதில் தானே சிக்கலே இருக்கு வேணும். ஏற்கனவே உங்களோடது நஷ்டத்தில் போகிற கம்பெனி. இதில் எந்த நம்பிக்கையில் வீட்டு பத்திரத்தில் லோன் தர முடியும் சொல்லுங்கள்? அதுக்கு நீங்கள் பேசாமல் உங்கள் வீட்டை என் பேர்லேயே கிரையம் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் கேட்குற அமௌண்ட் கிடைச்சா போதும்ல. அதை வச்சுட்டு பிஸ்னஸை நல்லா பண்ணுங்க. என்ன, ஓகே தானே? யோசிக்காதீங்க வேணும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்தில் யோசிச்சுட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட கலந்து பேசுங்க. உடனே ரெஜிஸ்டர் பண்ணி பணத்தை கொடுத்துட்றேன். நீங்க மீதி இருக்கிற 2.5 கோடி ரூபாய் ஆர்டரையும் மொத்தமா டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டும் கரெக்டா வந்துடும். அப்படி இல்லைன்னா ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கலாம். இதுதான் எங்க முடிவு. இந்த நகைங்களை விட நம்ம கம்பெனியோட வளர்ச்சி தாங்க முக்கியம். அதான் அத்தையோட ஆசையும் கூட.